செங்கோட்டையன் அவர்கள் பற்றி பேசும்போது அவர் போகிறதுனால எந்த இழப்பும் இல்லை அப்படின்னு அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் வருவது ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது தாவேகா சைட்லேயும் இல்லை திமுகவுக்கு போனார்னா திமுக சைட்லேயும் அது சொல்லப்படுது. 1996 அதிமுக தோல்வியை தழுவினப்போ கட்சியை விட்டு பலரும் வெளியே போனாங்க. ஆனால் இவர் கட்சியை விட்டு வெளியேறல. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பயண திட்டங்களை வகுத்து கொடுத்தவர் இவர் தான். ஆனால் அதிமுகவில் தன்னை ஒரு தனிப்பெரும் தலைவராக கொண்டு வரக்கூடிய முயற்சிகளில் மேற்கொள்ளும் பொழுது தான் அவருக்கு தொடர் சறுக்கல்கள் ஏற்படும். செங்கோட்டையன் அவர்கள் தான் கட்சியில் நீக்கப்பட்டாரு. ஸோ அதில் நிறைய இஷ்யூஸ். ஸோ அதுக்கப்புறம் இப்போ எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணிட்டு அடுத்ததாக தாவேகா போக போறாருன்னு ஒரு பேச்சு ஒன்று. தாவேகாவில் போய் இணைவது மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே ஒரு வியூகத்தை கட்டமைச்சு வச்சிருக்காரு. அதாவது தாவேகாவை எப்படியாவது கூட்டணிக்குள்ள உள்ள இழுத்துடலாம் அப்படின்னு. அப்போ அந்த கூட்டணியை உள்ள வர வைப்பதற்கான ஒரு தடைக்கெல்லாம் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் இருப்பாரு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும். திடீர்னு கொஞ்சம் குழப்புற மாதிரி இன்னொரு தகவல், திமுகவில் சேர போறாரு, அமைச்சர் அவரை சந்திச்சு பேசியிருக்கிறாரு அப்படின்லாம் ஒரு தகவல் காலையில வெளியாகிட்டு இருந்தது. சென்னையை சேர்ந்த ஒரு அமைச்சர் அப்படின்லாம் சொன்னாங்க. கரெக்டா பார்த்தா இந்த ராஜினாமாக்கு அப்புறம் தலைமைச் செயலகத்திலேயே அமைச்சர் சேகர் பாபு கூட கொஞ்ச நேரம் பேசியிருந்திருக்கிறார். ஆக்சுவலி அமைச்சர் சேகர் பாபு பேசியிருந்திருக்கிறாரு. அப்போ கூட என்ன பேசினாரு அப்படின்னு தகவல்லாம் வருதுன்னா திமுகவில் சேர்ந்துக்கோங்கன்ற மாதிரிலாம். திமுகவில் போய் செங்கோட்டையன் அவர்கள் சேர்றாரு அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு நியூஸாக தான் இருக்கும். அதிமுகவுடைய ஒரு முக்கியமான தலைவர் போய் திமுகவில் சேர்றாரு அப்படிங்கிறது ஒரு செய்தியாக தான் இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் ஆதவர்ஜுனா வழியாக விஜய் அவர்கள் கூட கான்ஃபரன்ஸ் காலில் பேசியிருந்திருக்கிறாரு. பேசும்பொழுது என்ன பேசினாங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் செங்கோட்டையன் ராஜினாமா பண்ணுறது மூலமாக மீடியா கவரேஜ் ஃபுல்லாக திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டாரு. ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பிறந்தநாள் விழா அந்த நிகழ்ச்சியை பெரிய அளவில் பேசப்படாமல் இருக்கணும் அப்படின்றது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு, இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு நாளைக்கு திமுகவில் போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கோ, அவருடைய பிறந்தநாள் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்டா சேகர் பாபு நினைக்கிறாரோ அப்படின்ற ஒரு இந்த ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படின்னு விஜய் சொல்ற மாதிரி செங்கோட்டையன் யாரு பக்கம் அப்படிங்கிறதுல ரெண்டே பேருக்கு தான் போட்டியே, திமுகவா தாவேகாவா. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பிஹைண்ட் தி செய்தி நிகழ்ச்சியில இன்னைக்கு முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற அதிமுகவை சேர்ந்தவராக இருந்த எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறார். இதன் மூலமாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி இப்போ எம்டி ஆயிருக்கு. இந்த செங்கோட்டையன் அவர்களினுடைய இந்த ராஜினாமா விவகாரமும் இதற்கு அடுத்தபடியாக அவர் எந்த கட்சியை நோக்கி போக இருக்கிறார் அப்படிங்கிறது தொடர்பாக பேசப்படுகிற தகவல்களை தான் இன்னைக்கு பிஹைண்ட் தி செய்தி நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அது பற்றின பல்வேறு தகவல்களோட இணைஞ்சிருக்கிற நான் கோபிநாத், நான் கிலோ. இதில் முக்கியமாக அவர் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த ராஜினாமா பற்றி பேச போகிறதுக்கு முன்னாடி அவரோட இம்பார்ட்டண்டான இந்த ட்ராவல் பற்றி ஒரு சும்மா ஓவர் வியூவாக பார்த்துட்டு நம்ம இதில் உள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் பற்றி பேசும்போது அவர் போகிறதுனால எந்த இழப்பும் இல்லை அப்படின்னு அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் வருவது ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது தாவேகா சைட்லேயும் இல்லை திமுகவுக்கு போனார்னா திமுக சைட்லேயும் அது சொல்லப்படுது. அப்போது ப்ளஸ் பாயிண்ட்டாக மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்கணுன்னா அப்போ அவரோட ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அதை மேலோட்டமாக பார்த்துட்டு நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். இவர் எம்ஜிஆர் காலம் முதல் அதிமுகவினுடைய ஒரு முகமாக செங்கோட்டையன் இருந்துட்டு இருக்கிறாரு. தமிழக அரசியலில் வரலாற்றிலேயே ஒரே தொகுதியில் மட்டுமே 8 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் எம்ஜிஆர் முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற 1977 இருந்தே எம்எல்ஏவாக இருக்கிறாரு. எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறமா கட்சி 2ஆக உடைஞ்சப்போ ஜெயலலிதா அவர்களுடைய தலைமை ஏற்று செயல்பட்டாரு. 1996
எம்ஜிஆரில் அதிமுக தோல்வியை தழுவினப்போ கட்சியை விட்டு பலரும் வெளியே போனாங்க. ஆனால் இவர் வந்து கட்சியை விட்டு வெளியேறல. இதில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பயண திட்டங்களை வகுத்து கொடுத்தவர் இவர் தான். ஸோ அவர் வந்து அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் பண்ணுறவராக இருந்திருக்கிறார். அந்த பிரச்சார பிளான்ஸ் எல்லாம் அதிமுகவில் அரை நூற்றாண்டுக்கு மேலே களப்பணியாற்றியவர். ஸோ இது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே. ஆமாம், மேலோட்டமாக பார்த்தோன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எம்ஜிஆர் கூட இருந்ததுலேருந்து ஜெயலலிதா அவர்களுடைய பயண திட்டங்களை வகுத்து கொடுத்தது இப்படிங்கிற வரைக்கும் முக்கியமான செயல்பாடுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த செங்கோட்டையன் அவர்கள் தான் இப்போது கட்சியிலேருந்து விலகி ஏற்கனவே நீக்கப்பட்டார். ஸோ அதில் நிறைய இஷ்யூஸு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணிவிட்டு அடுத்ததாக தாவேக்கா போக போகிறாருன்னு ஒரு பேச்சு ஒன்று. பட் இதுக்கு நடுவில் சரி அப்போ தாவேக்கால தான்ப்பா சேர போகிறாரு, ஏன்னா அதுக்கு வலு சேர்க்கிற வகையில் நிறைய தகவல்கள் வெளியானுச்சு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி சரி ஓகே தாவேக்கா தான் போல அப்படின்லாம் முடிவு பண்ணியிருக்கும் போது திடீர்னு கொஞ்சம் குழப்புற மாதிரி இன்னொரு தகவல், அவர் திமுகவில் சேர போகிறாரு, ஒரு அமைச்சர் வந்து அவரை சந்தித்து பேசியிருக்கிறாரு அப்படின்லாம் ஒரு தகவல் காலையில் வெளியாகிட்டு இருந்தது. சென்னையை சேர்ந்த ஒரு அமைச்சர் அப்படின்லாம் சொன்னாங்க. கரெக்டாக பார்த்தா இந்த ராஜினாமாக்கு அப்புறம் தலைமைச் செயலகத்திலேயே அமைச்சர் சேகர் பாபு கூட கொஞ்ச நேரம் பேசியிருந்திருக்கிறார். ஆக்சுவலி அமைச்சர் சேகர் பாபு வந்து பேசியிருந்திருக்கிறாரு. அப்போ கூட என்ன பேசினாரு அப்படின்னு தகவல்லாம் வருதுன்னா திமுகவில் சேர்ந்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொன்னாராமா. ஆனால் அவருக்கு செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சம் பிடி கொடுக்காம தான் போயிருக்கிறாரு அப்படின்லாம் தகவல் வருது. இதில் நாளைக்கு தான் இம்பார்ட்டன்ட் டேன்றது, நாளைக்கு தான் செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேன்றது நவம்பர் 27ஆம் தேதியான நாளைக்கு. ஏன்னா அது நாளைக்கு தான் வந்து அவர் தாவேக்காவில் இணைகிறாரா இல்லை திமுகவில் இணைகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இதில் நீங்கள் சில தகவல்கள்லாம் சேர்த்து வச்சுருந்தீங்க, கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அது? ஆக்சுவலி வந்து நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க, செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசியாக இருந்தவர். அதிமுக எப்போல்லாம் வந்து இக்கட்டான சூழலை வந்து எதிர்கொள்ளும் பொழுது அப்பெல்லாம் வந்து அந்த அதிமுகவின் பக்கம் ஒரு அதிமுகவினுடைய தொண்டராக உறுதியாக நின்றவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். முன்னாள் அமைச்சர், கிட்டத்தட்ட 8 முறைக்கு மேலே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் வந்து அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக கடந்த காலங்களிலிருந்து பார்க்கப்படுறாரு. ஆனால் அதிமுகவில் தன்னை வந்து ஒரு தனிப்பெரும் தலைவராக கொண்டு வரக்கூடிய முயற்சிகளில் மேற்கொள்ளும் பொழுது தான் அவருக்கு வந்து தொடர் சறுக்கல்கள் ஏற்படுது. எப்போ ஏற்படுது அப்படின்னா, அதிமுகவை வந்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு பிறகு நீதிமன்றம் போகிறாங்க. ஓபிஎஸ் உடைய தரப்பு இது எல்லாமே நம்மளால் வெளிப்படையாக பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போது வரைக்கும் வந்து அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் தான் இயங்குது. எடப்பாடி பழனிசாமி தான் இனிமேல் வந்து அதிமுக அப்படின்ற ஒரு புள்ளியில் வந்து நம்ம நிற்கலாம். ஏன்னா அது மாதிரியான ஒரு தோரணை தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அப்போது அதற்கு இடையில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்கிறாரு. அதாவது திடீர்னு வந்து அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி இடையில பேட்டி கொடுத்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஓபிஎஸ் அவர்களோட ஒன்றா காரில் பயணிக்கிறாரு. இது எல்லாமே வந்து அதிமுகவுக்கு எதிராக, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இவங்க எல்லாமே வந்து ஒரு காய் நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இதை வந்து பாஜக வந்து இதில் தெளிவாக வந்து காய் நகர்த்துறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணோம்னா அவர் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக இருக்கார். அதிமுகனாலே நாங்கள் வந்து விளக்குன ஆட்களை திருப்பி சேர்க்கக்கூடிய ஒரு முடிவில் நாங்கள் இல்லை அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாரு. அப்போ அந்த அப்ரோச் எல்லாமே வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படின்றது தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போது செங்கோட்டையன் அவர்கள் இப்போது இந்த முடிவை எடுக்கிறாரு அப்படின்னா முக்கியமாக ஒரு புள்ளியில் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒருவேளை திமுகவில் போய் செங்கோட்டையன் அவர்கள் சேர்றாரு அப்படின்னா அது ஜஸ்டே ஒரு நியூஸாக தான் இருக்கும். அதிமுகவுடைய ஒரு முக்கியமான தலைவர் போய் திமுகவில் வந்து சேர்றாரு அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தியாக தான் இருக்குது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அதிமுகவுடைய பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து போய் திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க அமைச்சர்களாகவும் இருக்கிறாங்க. அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தோன்னா அன்வர் ராஜா, மைத்ரேயன் இப்படின்னு அடுத்தடுத்துலாம் போனாங்க. மனோஜ் பாண்டியன் இவங்களாம் அதிமுகவில் இருந்தவங்க தான். ஸோ இவங்களோட சொன்ன மாதிரி 10ஓடு 11 அப்படின்ற மாதிரி தான் செங்கோட்டையனுடைய வருகை இருக்குது. என்ன கட்சியில் போய் சேர்ற அந்த ஒரு நாள் பேசு பொருளாக இருப்பார். அதுக்கப்புறம் அது அப்படியே காணாமல் போன மாதிரி தான் ஆகும். ஆமாம். அதனால திமுகவில் சேர்ற முடிவு அவர் எடுப்பாரா அப்படிங்கிறது அது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். ஆனால் அதற்கான தூபத்தை இப்போ கிடையாது. சேகர் பாபு அவர்களுடைய சந்திப்புக்கு அப்புறம் அவர் வந்து அந்த டெசிஷன் எடுக்க போகிறான்றதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே
கிட்டத்தட்ட அவர் அந்த கழகக்குரல் எழுப்பின அந்த 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த அப்ரோச் அப்படின்றது தொடர்ந்து திமுகவிலிருந்து தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்களை அழைச்சிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தலைமைச் செயலகத்தில் சேகர்பாபு அவர்கள் மீட் பண்ணது முதற்கொண்டு நடந்திருக்கு. இது ஏன்னா கடைசி நேரத்தில் கூட இப்படி வேணால் நம்ம ட்விஸ்ட் ஆக்கலாம் அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் ஒரு எம்ஜிஆர் விசுவாசியாக இருந்து ஜெயலலிதா அவர்களுடைய தீவிர விசுவாசியாக அதிமுகவுடைய ஒரு தொண்டராகவே அறியப்படுற செங்கோட்டையன் அவர்கள் திமுக பக்கம் போக மாட்டார். ஏன்னா அவர் எம்ஜிஆர் விசுவாசின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்தவர் திமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் பல அரசியல் நோக்கர்களும் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் தாவிகாவுக்கு போகிறது மூலமாக என்ன இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ தாவிகாவுக்கு போனாலும் அது வந்து அதிமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை, அதுவும் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு செக் வைக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஏன்னா தவக்கலை போய் இணைவது மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே ஒரு வியூகத்தை கட்டமைச்சு வச்சிருக்கிறாரு. அதாவது தாவிகாவை எப்படியாவது கூட்டணிக்குள்ள உள்ள இழுத்துடலாம் அப்படின்னு. அப்போ அந்த கூட்டணியை உள்ள வர வைப்பதற்கான ஒரு தடைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் இருப்பார் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஒருவேளை தாவிக அதிமுக கூட்டணி ஆரம்பத்தில் அமைஞ்சிருந்துச்சுன்னா பாஜக கூட்டணி உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்காது. அப்போது இப்போ வந்து தாவிகவும் ரொம்ப பிடிவாதமாக பாஜக இருக்கிற கூட்டணியில் ஒருபோதும் நாங்கள் இருக்க மாட்டோம், அதனால தெளிவாக நாங்கள் வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தேர்தல் களத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கடந்த காஞ்சிபுரம் பேச்சில் கூட விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அப்போ இது எல்லாமே வந்து முடிச்சு போட்டு பார்க்கும்பொழுது ஒருவேளை பாஜகவை கழட்டி விட்டுட்டு தாவிக பக்கம் போயிடுவாரோ எடப்பாடி அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வந்து பாஜகவுக்கு எழுந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் செங்கோட்டையன் மூலமாக அந்த காய் நகர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கூட்டணி சேர விடக்கூடாது, அதுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் சேருவதால் செங்கோட்டையனுக்கு பலமோ இல்லையோ நிச்சயமாக தாவிகாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பலம் ஏற்படும். நீங்கள் முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பரப்புரையுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து இவர் தான் வகுத்திருந்தார். அதை தான் கம்பேர் பண்ணி என்ன போட்டாங்கன்னா, ஜெயலலிதா அவர்களினுடைய பயணத்திட்டங்களை வகுத்தவர் இனி விஜயினுடைய பயணத்திட்டங்களை வகுத்து கொடுப்பாரா, அது பின்னாடி இருந்து திட்டங்களை செயல்படுத்தி கொடுப்பாரா அப்படின்றதெல்லாம் இப்போ பேசி. இதில் வந்து இன்டாக்ட் நம்ம வந்து ரொம்ப இன்டர்னலாக உள்ளே போய் பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் வந்து இதில் சாதக பாதகங்கள் என்ன இருக்குது, ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறோம் அப்படின்னா அதில் சாதக பாதகங்கள் என்ன இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கையாளணும். நம்ம தேவைக்கால இருக்கக்கூடிய லேப்ஸ் எல்லாம் என்ன, சின்ன சின்ன லேப்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் சரி கட்டக்கூடிய வேலையை செங்கோட்டையன் மூலமாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு உயரிய பதவி கொடுப்பதற்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. அப்படி கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கிறனால தான் அவர் உள்ளே போகிறார். எஸ், இது செங்கோட்டையனை மையப்படுத்தி இப்போது தாவேக்காவுக்குள்ளே நடக்க போகிறதாக சொல்லப்படுகிற விஷயங்கள் தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்வது போல் முதல்ல அவர் உள்ளே போனோடனே இணைஞ்சிட்டாரு அப்படின்னா, இணைஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து பொதுச் செயலாளராக இருக்கிற ஆனந்த் அவர்களுக்கு நிகரான ஒரு பதவி ஒன்று கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதற்கு பின்னாடி ஜான் ஆரோக்கியசாமியினுடைய ஒரு கால்குலேஷன் ஒன்று இருக்குது. ஆனந்த் அவர்களை வந்து டம்மி பண்ணணும் அப்படின்னா அதற்கு செங்கோட்டையனை வந்து பயன்படுத்துவார் ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கட்சி ரீதியிலான செயல்பாடுகள் அடிப்படையில் இந்த தகவல் ஒன்று சொல்லப்படுது. இன்னொன்று, இப்போ செங்கோட்டையன் வந்து தாவேக்காவுக்கு செல்வதன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் தாவேக்கா இன்னும் கூடுதல் பலம் பெறும். அண்ட் மோரோவர் அவருக்கு இருக்கிற அரசியல் அனுபவங்களின் அடிப்படையில் விஜய்க்கு அவர் இன்புட் கொடுக்கும்போது அது விஜயினுடைய செயல்பாடுகள் இப்போ பேசுகிறதே வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிட்டுருக்கு அப்படின்ற போது கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஒருத்தர் இருந்து அவரோட வழிகாட்டுதல் அடிப்படையில் போகும்போது அது இன்னும் கூடுதல் கவனம் பெறும். அண்டு விஜய்க்கும் இது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதில் ரீசெண்டாக வெளிவந்த தகவல் படி செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஆதவர்ஜுனா வழியாக விஜய் அவர்கள் கூட கான்ஃபரன்ஸ் காலில் பேசியிருந்திருக்கிறாரு. பேசும்பொழுது என்ன பேசினாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எம்ஜிஆர் அவர்கள் கூட பயணித்த நீங்கள் வந்து என்னை நீங்கள் வழி நடத்துனீங்கன்னா அது வந்து தாவேக்காவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக வாங்க, ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்போம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதாக செய்திகள்லாம் வெளியாகிருக்கு. ஸோ அப்போ தாவேக்காவுக்கு போவதன் மூலமாக ஒரு பக்கம் கொங்கு மண்டலத்தில் தாவேக்கா பலம் பெறும், இன்னொரு பக்கம் விஜய்க்கும் வந்து விஜயினுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறதுலையும் ஒரு கூடுதல் பலம் சேரும். ஏன்னா அவருக்கு நிறைய விஷயங்கள் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிக் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி தாவேக்காவில் சேர்றது மூலமாக முக்கியமான விஷயம் என்னென்னா,
இப்போ நீங்கள் சொன்னது வந்து கான்ஃபரன்ஸ் காலில் சொல்கிறீங்க. ஆனால் இப்போது இந்த ராஜினாமா செய்து விட்டு வெளியில் வந்த உடனே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் நீலாங்கரையிலிருந்து அவருடைய வீட்டிலிருந்து பட்டணம்பாக்கம் நோக்கி போகிறாரு. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு முக்கிய இதாக பார்க்கப்படுது. இன்றைக்கி ராஜினாமா செஞ்சதுக்கு பிறகு அதிமுகவுடைய கொடி கட்டின காரிலிருந்து வேற காருக்கு மாறி செங்கோட்டையன் அவர்கள் பின்பக்கமாக வந்து அந்த எம்எல்ஏ அலுவலகத்திலிருந்து வெளியேறாரு. இப்போ இதில் வந்து நேரடியாக செங்கோட்டையன் அவர்கள் பட்டணம்பாக்கம் போகிறாரா, விஜய் அவர்களை சந்திக்கிறாரா, இன்றைக்கே சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு அதுக்கு வலு சேர்க்கிற இன்னொரு தகவல் செய்திகள் என்ன வந்துட்டு இருக்குன்னா, செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் சென்னை நோக்கி படையெடுக்கிறார்கள், சென்னையில் எங்கன்னா பனையூர் நோக்கி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அதுக்கான வாய்ப்புகள், அதாவது இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஏறத்தாழ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இதை கொண்டாடுவதற்கான வாய்ப்புகளை செங்கோட்டையன் அவர்கள் ஆதரவாளர்கள் தாவேகாவோடு சேர்ந்து செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இதில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் திமுகவுக்கு வந்து போகிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு செய்தியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஆனால் அதே நேரத்தில் அது செங்கோட்டையன் அவர்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சராகவும் இருக்கும். திமுகவுக்கு போனால் சொல்கிறேன். ஆனால் தாவேகாவுக்கு போனால் அது ஒரு விஷப்பரீட்சையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட வந்து அதிமுகவின் முகமாக இரட்டை இலை சின்னத்திலேயே இத்தனை ஆண்டு காலமாக போட்டியிட்டுட்டு திடீர்னு போய் ஒரு புதிய கட்சி ஒரு புதிய சின்னத்தில் போட்டிடுறாரு அப்படின்னா அது என்னதான் அவருக்கு வந்து உயரிய பதவி கொடுத்தாலும் கூட அதற்கான அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போது அங்கே வந்து இரட்டை இலை சின்னம் ஒரு பக்கம் போட்டியிடும், இன்னொரு பக்கம் உதயசூரியன் சின்னம் போட்டியிடும். இது எல்லாத்தையும் தாண்டி செங்கோட்டையன் அவர்கள்ங்கிற ஒரு முகத்துக்காக புதுசாக இருக்கக்கூடிய அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுற மக்கள் அப்படின்றது எந்த அளவுக்கு இருப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அமையுது. அப்போது ஒருவேளை பெரிய அளவு டஃப் கொடுத்துட்டு ஒருவேளை தோல்வியை தழுவினால் அது அவருடைய ஃபியூச்சர் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி ஒரு வேலை அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது மீண்டும் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியாக தான் அமையும். அதே நேரத்தில் அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியையும் அவருக்கு ஏற்படுத்தும். ஏன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து வெற்றியை வந்து தொடர்ந்து கண்டுகிட்டு இருக்காரோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்க பக்கம் உறுதியாக நிற்பாங்க. அப்போது அந்த ஒரு அயற்சி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த ஒரு தோல்வி பயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஆதரவாளர்களுடைய அந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கிற விஷயம் அப்படின்றது அங்கே டோட்டலாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து கோட் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அதனால் இதில் வந்து அவர் விஷப்பரிச்சையாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுவோம். எங்களுக்கு என்னுடைய காலம் முடிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட 80 வயசு ஆக போகுது. இதுக்கப்புறம் நான் வந்து பெருசாக அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு செங்கோட்டையன் போயிருந்தா அவருக்கு பெரிய அளவில் அது வரைக்கும் பெரிய அளவில் அது ஒரு லாபமாக தான் பார்க்கப்படும். இல்லை, செங்கோட்டையனுக்கு கூடுதல் பலமாக இருக்கும். இதில் செங்கோட்டையன் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் எண்ணங்கள் என்னவா இருக்குன்னு இந்த இடத்துல பார்க்கணும்ல. இப்போது அதிமுகவில் தனக்கு முன்னுரிமை கொடுக்கப்படலை, அந்த கொங்கு மண்டலத்திலேயே கூட நான் நினச்சதை என்னால் செஞ்சுக்க முடியல, நான் இருக்கிற ஈரோட்லேயே கூட பண்ணிக்க முடியலன்ற ஒரு விஷயந்தான் இவருக்கு முதல் காரணமாகவே இருக்குது. அப்படின்ற போது நான் இப்போ தாவேக்காக்கு போனால் எனக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கப்பா, நான் உயர் பதவியில் இருப்பேன்ப்பா. ஒருவேளை அவருடைய இந்த காலகட்டத்தில் அவருடைய எண்ணம் அதுவாக கூட இருக்கலாம். அவைத்தலைவராக வைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. நான் இருக்கிற இடத்துல சொல்லியிருந்தீங்க பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறன்னா அவைத்தலைவரை கட்சியோட அவைத்தலைவர்னா பொதுக்குழுவை நடத்துறதுலேருந்து எல்லாத்துடைய தலைவராகவும் அவைத்தலைவர் தான் இருப்பார். அந்த தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தில் அல்டிமேட் ஒரு தலைவருக்கு அடுத்த ஒரு அல்டிமேட் இப்போ டெசிஷன் மேக்கிங்கில் அவர் இருப்பார். அப்போ அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதான் போகிற இடத்துல நான் வந்து முக்கியமான ஆளாக தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிற இடத்துல முக்கியமான ஆளாக தான் இருக்கணும்னு இருக்கிற இடத்துல நான் ராஜாவாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் ஒருவேளை அப்படிப்பட்ட இடம் கொடுக்கப்படுவதனால அவர் அப்படி போகிறாரு அப்படிங்கிறதுலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல பாஜகவோட ஒரு கேமும் ஒன்று இருக்குது. பாஜக இருக்கிற கூட்டணியில் கண்டிப்பாக சேர மாட்டோம்னு தாவேக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வலிமை கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு இருக்கிற அதிமுக கூட கூட்டணியில் இருக்கிற பாஜக இப்போ தாவேக்கா உள்ளே கொண்டு வரதுக்கான வேலைகளை பார்க்கும் இல்லையா. இப்போது அந்த இடத்துல தான் முக்கியமான ஒரு பகடைக்காயாக உள்ளே போவார் செங்கோட்டையன். கேஸ் அவர் தாவேக்காவில் ஜாயின் பண்ணிட்டாருன்னா சொல்கிறேன். அப்போது அவர் பாஜக வந்து உள்ளே அனுப்பி இருக்கிறது, அதன் மூலமாக தாவேக்காவை பாஜக கூட்டணிக்கு, அதாவது அதிமுகவுடனான கூட்டணிக்கு கொண்டு வர பார்க்கலாம் இப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா செங்கோட்டையன் ரீசெண்ட் டேஸாக யாரோட பேச்சை கேட்டு நடந்துகிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கூட மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் தான் பேட்டி கொடுக்குறாரு. நான் நேரில் சந்தித்தேன்.
இது மாதிரி அவர் வந்து நிச்சயமாக அவர் எம்ஜிஆருடைய ஜெயலலிதா அவருடைய தீவிர விசுவாசி அப்படிங்கிற அடிப்படையில் திமுகவுக்கு போவதற்கான வாய்ப்புகளே இல்லை, அவர் வந்து நிச்சயமாக தாவேகாவுக்கு தான் போவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாரு. இப்போ ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் வந்து யாருடைய பேச்சை கேட்டுட்டு பண்ணாருன்னு தெரியும். இப்போ இந்த விஷயத்தில் ஒருவேளை துக்ளக் ரமேஷ் அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு செங்கோட்டையன் அவர்கள் இந்த டிசிஷனை எடுக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா அவர் தான் முதற்கட்டமாக பேட்டி கொடுக்குறாரு, இது சம்மந்தமான ஒரு ஸ்டாண்டையும் அவர் வந்து சொல்கிறாரு. அந்த இப்படி வியூகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஏறத்தாழ வந்து அதுதான் முன்முடிவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் நமக்கு இருக்குது. அப்போது இதில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் ராஜினாமா அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் இன்றைக்கி சூஸ் பண்ணணும்? நாளைக்கு உதயநிதி அவர்களுடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள். அப்போது அதற்கான ஒரு எல்லா வேலைகளையும் வந்து திமுக ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவருக்காக ஸ்பெஷலாக பாட்டெலாம் வெளியிட்டிருக்கிறாங்க. மாவீரர்னு அவரை இது பண்ணி வர்ணித்து பாடல்கள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து செங்கோட்டையன் வந்து ராஜினாமா பண்ணுறது மூலமாக அப்படியே வந்து அந்த கவரேஜ் மீடியா கவரேஜை ஃபுல்லாக வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டாரு. அப்போது நாளைக்கு வந்து ஒரு வேளை இந்த கோணத்தில் பார்க்கலாம். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பிறந்தநாள் விழா அந்த நிகழ்ச்சியை வந்து பெரிய அளவில் பேசப்படாமல் இருக்கணும் அப்படின்றது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு, இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு நாளைக்கு திமுகவில் போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கோ, அவருடைய பிறந்தநாள் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்டா சேகர் பாபு நினைக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அப்போ இது எல்லாமே வந்து ஏன்னா இந்த இடத்துல திமுகவோட கால்குலேஷனும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பொதுவாக அதிமுக வந்து கொங்கு மண்டலத்தில் பலம் வாய்ந்த ஒரு பார்ட்டியாக இருந்துட்டு இருந்த சுச்சுவேஷன், அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது அப்படின்னும் வர தகவல்கள் சொல்லுது. அதுக்கு காரணம் அங்கே மெயின் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கிற செந்தில் பாலாஜி. இப்போது அந்த இடத்துல செந்தில் பாலாஜியை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களில் எஸ்பி வேலுமணி இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸில் செங்கோட்டையன் முக்கியமானவராக இருந்தார். இப்போ செங்கோட்டையனும் நம்ம கைக்குள்ளே வந்துட்டா கொங்கு மண்டலம் இன்னும் நம்மளுக்கு சாதகமாக ஆகிடும் அப்படின்ற கால்குலேஷனை திமுக போடலாம். இல்லை அதான் இப்போ இதில் குறிப்பாக பார்க்கணுன்னா நீ எஸ்பி வேலுமணி குறிப்பிட்டு சொல்லும் பொழுதே ஒன்று நினைவுக்கு வருது. இப்போது எஸ்பி வேலுமணி கூட அவர் அந்த சமூகத்தை, அதாவது கொங்கு மண்டலத்தில் அவர் எந்த கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அல்லது எடப்பாடி பழனிசாமி இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு தோரணை இருக்குல்ல, அந்த பிராண்டு வந்து செங்கோட்டையனுக்கு பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் வந்து ஒரு அதிமுக காரராக தான் இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்பட்டிருக்காரு. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசியாக இருந்து ஒரு அதிமுகவின் முகமாகவே அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பார்க்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு எஸ்பி வேலுமணி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் அதிமுகவில் வளர்ந்து இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவை கைப்பற்ற விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபேக்ட் தான். ஆனால் வந்து இந்த கம்யூனிட்டி ரிலேட்டடாக வந்து வாக்கு வங்கிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் செங்கோட்டையன் மூலமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது வந்து கொஞ்சம் டவுட்டபிள் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுகவுடைய பியூர் வாக்குகள் மட்டும்தான் அங்கே லோக்கலில் வந்து அவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும் பொழுது ஸோ ஒருவேளை செங்கோட்டையன் அவர்களை வந்து அந்த தோரணையில் பார்த்து வாக்களித்து இல்லை அவருக்கான ஆதரவுகள் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு திரும்பும் அப்படின்னா அது அவருக்கான ஒரு ப்ளஸ் தான். அது வந்து விஜய்க்கு கூடுதல் பலம், தாவேகாவை அங்கே வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னும் அதிகமாக ஏற்படுத்தும். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ தாவேகாவுக்கு ஏன் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு அசுர பலத்தை, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அசுர பலத்தை எதிர்ப்பதற்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் நமக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் கண்டிப்பாக தேவை அப்படின்னு இன்றைக்கி வந்து தாவேகா ஃபீல் பண்ணுது. அப்போ அந்த அடிப்படையில் செங்கோட்டையன் அவர்களை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான எல்லா வேலைகளும் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு வேலை அது நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த அளவுக்கு பெருசாக ஆகா ஓகோன்னு இருக்குமா, இல்லை ஒரு சின்ன ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுமா, இல்லை வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குமா அப்படிங்கிறத நம்ம இப்போ வரக்கூடிய காலங்களில் தான் நம்ம தீர்மானிக்க முடியும். அது தேர்தல் நேரங்களில் பிரச்சார வியூகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது மாறும். ஆனால் வாக்குகள் இதில் பெரிய அளவுக்கு சிதறக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இது வந்து வீக்கா, அவருக்கு வந்து இது ஒரு பலவீனமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அது வந்து அவங்க ஒரு பலவீனமாகவே எடுத்துக்கலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு நெருக்கடிகள், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், இப்பொழுது செங்கோட்டையன் உட்பட இவங்க எல்லாருமே வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், எங்களை சேர்த்துக்கணும், எடப்பாடி பழனிசாமியை வந்து பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் மூலமாக அல்லது வந்து அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சாலும் கூட அதிமுக பக்கம் அவர் வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கி வந்து அவர் லீடர் அப்படின்ற ஒரு தோரணையை இன்றைக்கி வரைக்கும் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்றைக்கி அதிமுக பார்த்து வச்சிருச்சு. அப்போ அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி அதிமுகனாலே எடப்பாடி தான் அப்படின்ற ஒரு முகத்தை முன்னிறுத்துவதற்கான எல்லா பாசிபிலிட்டியும் இன்றைக்கி உருவாக்கிட்டாங்க. அப்போது அப்படி ஒரு வேளை வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு பெரிய லீடராகவோ அல்லது வந்து அவர் பெரிய தலைவராகவோ கருதலை,
கருதலை அப்படின்னா, நீங்கள் ஓபிஎஸ் அவர்களோ அல்லது வந்து செங்கோட்டையன் அவர்களோ வெளியில் போனதுக்கப்புறம் அல்லது கட்சியில் நீக்கப்பட்டதுக்கப்புறம் இது மிகப்பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கும். தொண்டர்கள் மத்தியிலே பெரிய அளவில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கும். அப்படி ஒன்றும் பெருசாக ஏற்பட்ட மாதிரி இல்லை. அதிமுக தொண்டர்கள் அதிமுக பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படின்றத ரொம்ப நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. அப்போ அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க கையாளுறாங்க. அந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு பெரிய பொருட்டாக அவங்க நினைக்கல. இதனால் செங்கோட்டையன் வெளில போனதுனால பெரிய அளவில் எங்களுக்கு வந்து இதாக இருக்க பொழுது அடி எங்களுக்காக பெரிய அளவில் விழும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய அளவில் இம்பேக்ட் எங்களுக்கு க்ரியேட் பண்ண போகிறதில்ல. அந்த கொங்கு மண்டலத்தை வந்து செங்கோட்டையன் இல்லை, அந்த ஈரோடு பகுதியில் செங்கோட்டையன் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து பூர்த்தி செய்ய அல்லது ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதிமுக நம்புறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் இந்த நகர்வு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பலவீனமாக நான் பார்க்கல. அதான் இதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா இது இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த தேர்தல் நெருக்கத்தில் இப்படி ஒவ்வொருத்தராக அதுவும் ரொம்ப முக்கியமான பர்சன்ஸாக அதிமுகவிலேருந்து வெளியே போயிட்டுருக்கிறதுன்றது அதிமுகவுக்கு ஒரு வகையான லேகிங்காகவும் ஒரு பக்கம் பார்க்கப்படுது. அது கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும், லேக் ஆகுது ஓட்டுகளுக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, செங்கோட்டையன் மாதிரியான ஒரு பர்சன் இப்போ அதிமுகவிலேருந்து தாவேக்கா, குறிப்பாக தாவேக்காவை நோக்கி இப்போ போயிடுறாரு அப்படின்னா, நாளைக்கு அந்த இணைவு நடந்துருது அப்படின்னா, இது போல் இன்னும் முக்கியமாக இருப்பவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அதிருப்தியில் இருக்கிறவங்க, இவங்களாவும் அடுத்தடுத்து தாவேக்காவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் அப்ரோச் பண்ணி தாவேக்கா தான் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாங்கன்ற தகவல் இருக்கும்போது, இப்போ செங்கோட்டையனை அலோவ் பண்ணிட்டாங்க, ஒரு கால்குலேஷன் அடிப்படையில் செங்கோட்டையனை அலோவ் பண்ணிட்டாங்கன்னா, அதுவே வந்து அடுத்தடுத்து இன்னும் ஒவ்வொரு கால்குலேஷன்ஸில் இன்னும் சில முக்கியமான பர்சன்ஸை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு அந்த கேட்டை ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கலாம், நடக்கலாம் அப்படின்னு ஒரு வியூ வைக்கப்படுது. ஸோ இந்த இடத்துல இதில் சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்கிற தகவலும் கூட, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் சரிகட்டி ஆட்சியே பறி போயிடுமோ அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் டேக்கிள் பண்ணி அவர் வெற்றிகரமான ஒரு இதுவாக ஆட்சியெல்லாம் முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருந்தாலும் கூட, இது மாதிரியான சில சச்சரவுகளும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவருடைய தலைமையின் கீழே தான், ஆளுமையின் கீழே தான் இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுவாரா அவர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நிச்சயமாக இந்த காய்கள் எல்லாமே, அதாவது பாஜக அதிமுகவுக்குள்ளே எழக்கூடிய இந்த தலைவர்களுடைய இந்த கழக குரல்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு லாபி இருக்குது. அதை பாஜக மூலமாக செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க. அந்த பாயிண்ட் தான் நானும் அடுத்து வந்தேன். இப்போ அதில் அதிமுகக்குள்ளே இருக்கிற விஷயங்களில் பாஜகவோட தலையீட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 100% தடுத்து நிறுத்தியாகணும். நிறுத்தலை அப்படின்னா இந்த மாதிரியான ஒவ்வொரு இழப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதிமுகவுக்கு. ஸோ அதனால் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னு சில மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ அதுவும் இங்கே மேற்கோள் காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ இதில் தொடர்ந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ கடைசி நேரத்தில் வந்து இந்த 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படின்னு விஜய் சொல்கிற மாதிரி, செங்கோட்டையன் யார் பக்கம் அப்படிங்கிறதுல 2 பேருக்கு தான் போட்டியே, திமுகவா தாவேக்காவா அப்படிங்கிற விஷயம் இப்போ இந்த கடைசி கட்டத்தில் வந்து பேசப்பட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதில் வந்து இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கோட் பண்ணி நிறைவு செஞ்சலாம் நினைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து இதில் ஏன் செங்கோட்டையனை இழுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளுது அப்படின்னு நம்மளால் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு முகத்துக்கு பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு இருக்குது. அது வந்து கொங்கு மண்டலம் முழுக்க இல்லைனாலும் கூட ஈரோடு மாவட்டத்தில் அல்லது அவரோட தொகுதியில் கூட இருக்குது. இப்போ அதை நம்ம வந்து கைப்பற்றிட்டோம் அப்படின்னா இன்னும் கொங்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜியோடு சேர்த்து ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் திமுக வந்து ரொம்ப போராடுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய எல்லா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், ஏன்னா மூத்த தலைவர்கள் எல்லாரையுமே வந்து உள்ளே இருக்க வேலையை வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது, ஆரம்ப காலகட்டத்தையும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய அமைச்சர்களில் பாதி பேர் வந்து அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க, செந்தில் பாலாஜி உட்பட. அப்போ எல்லாருக்குமான ஒரு எல்லாம் வந்து அதிமுகவிலேருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு தான் அவங்க ப்ரெஃபரன்ஸ் அப்படின்றதும் கொடுக்குறாங்க அப்படின்ற விமர்சனமும் வந்து திமுகவுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் வந்து செங்கோட்டையனை உள்ளே இழுத்துட்டோம் அப்படின்னா அவரை வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு வலுவான ஒரு பிம்பத்தை நம்ம வந்து கட்டமைக்கலாம். அப்போது அது மூலமாக தேர்தலில் நீங்கள் நமக்கு வந்து பெரிய அளவில் சாதகம் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு நம்ம 100 கவுண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் குறைஞ்சது ஒரு 10 குறைஞ்சாலும் கூட நமக்கு வந்து அதில் இழப்பு தான் அப்படின்றது பார்க்குறாங்களா. அந்த 10 கவுண்ட்டை ஏன் நம்ம இழக்கணும்? அப்போ அந்த 10ஐயும் நம்ம வந்து சேர்த்துக்கிடுவோம்
அப்போ செங்கோட்டையன் மூலமா ஒரு 10 ஓட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வர்ற நம்ம வரைக்கும் லாபம் தானே. வர்ற வரைக்கும் லாபம்ன்ற அடிப்படையில் தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ரொம்ப ஒரு மோசமான, திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிரான மனநிலை வந்து மக்கள் மத்தியிலும் நிலவுது. ரெண்டாவது, கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு சிதறி போய் இருக்கிறாங்க. அதிமுக ஒரு பக்கம், அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம், தாவேகா ஒரு பக்கம், சீமான் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம், இவங்க எல்லாமே வந்து பிரிக்கக்கூடிய வாக்குகள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆன்டி இன்கம்பன்சியோடு சேர்த்து திமுகவை வந்து வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு பயம் இன்னைக்கு வந்து சேகர்பாபு உட்பட திமுகவுடைய தலைமைக்கு வந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் சேகர்பாபு அவர்கள் வந்து இன்னைக்கு கூட அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத. இதெல்லாம் நாளைக்கு தான், இந்த எல்லா பேச்சுகளுக்கும் நாளைக்கு செங்கோட்டையன் தான் முற்றுப்புள்ளி வச்சாகணும். அவரும் கூட இன்னைக்கு கேட்கும்போது ஒரு நாள் பொறுத்துடுங்க அப்படின்ட்டு தான் போகிறாரு. பார்ப்போம், ஒரு நாள் பொறுத்திருப்போம், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி நடக்கும்போது அதை வச்சும் பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் அவர்களுடைய விவகாரம் பற்றி சில கருத்துக்கள் முன் வச்சிருக்கிறோம். இதில் உங்களோட பார்வையும் கருத்துக்களும் என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.